நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பல்லாவர சந்தையிலிருந்து 10 ரூபா கொடுத்து இந்த மாதிரி ஒரு கேரண்டி கிடையாது. கேமிங் கன்சோல் அதை நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து ஒரிஜினல் இது PSP பாத்தீங்கன்னா ஒரு போடுற மாதிரி PSP மெமரி கார்டு போடுற மாதிரி கேமிங் ஆப்ஷன் இருக்கும். இது பல்லாவர ஆனா இவனுங்க அந்த மாதிரி எதுவுமே ஓரளவுக்கு பிசிக்கல் டேமேஜ் இல்லாம நல்லா தான் இருந்துச்சு. பாக்குறதுக்கு பிசிக்கல் டேமேஜ் இல்லாம இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோல இதை கலட்டி இன்னைக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிச்சி இது ஒர்க் ஆக வைக்கிறோம். அதான் வீடியோட மோட்டிவ். வாங்க வீடியோல போகலாம். இந்த உருட்டு PSP பார்க்குறதுக்கு இது உடஞ்சி போயோ பிசிக்கல் டேமேஜ் ஆன மாதிரி தெரியல. பின்னாடி பார்த்தீங்கன்னா பேட்டரி போடுறதுக்கு இடமா ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்க்ரூவெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ஸ்க்ரூ, அப்புறம் பேட்டரிக்கு மட்டும் கொஞ்சம் தினுசான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அந்த பேட்டரி முடிய கழட்டி பார்த்தப்ப உள்ளுக்குள்ளே பேட்டரி காணும். நோக்கியா பேட்டரி போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பேட்டரி இல்லாமல் தான் நமக்கு பல்லாவர சந்தையில் யாரை தூக்கி போட்டிருக்காங்க போல். ஓகே, இப்போ பேட்டரி வந்து அப்புறம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே காம்பவுண்டு நோண்டி வச்சுருக்காங்களா, ஸ்டிப்பு பிஞ்சு போய் கிடக்கா, டிஸ்பிளே என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்த்துடலாம். உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய மதர் போர்டு இருக்குது. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டனுக்கான செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது இது ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரியோ இல்லை நோண்டி வச்ச மாதிரியோ தெரியல. எங்கே பாருங்கள், அந்த ஸ்க்ரூ கூட கழட்டின தடமே இல்லை. அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது. அப்புறம் இதில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. நம்ம வந்து சார்ஜ் போட்டு பார்த்தா தான் தெரியும். ப்ளஸ் நம்மக்கிட்ட இப்போதைக்கு நோக்கியா பேட்டரி சார்ஜோடு கிடையாது. அதனால் நம்ம கண்டிப்பாக பின் மூலமாக போட்டு ஆகணும். மேலே இருக்கிற பட்டன் செட்டப்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. கீழே இருக்க பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே பக்கத்தில், அதை வந்து அமுக்கவே முடியல. மேபி உள்ள பட்டன் ஃபால்ட்டாக இருக்கான்னு தெரியல. அந்த மதர் போர்டை ஒட்டி 4-5 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதை கழட்டி உள்ளே பார்த்ததில் அந்த போர்டுக்கு பின்னால் பட்டன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொலாப்ஸ் ஆகிருக்குங்க. எங்கே பாருங்கள், பட்டன் இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே ஒரு ரப்பர் வச்சுருப்பாங்க. அதுதான் போர்டோட கனெக்ட் ஆகி, அதாவது ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு த்ரஸ்ட்டு கொடுத்து அந்த பட்டனை ஒர்க்காக வைக்கும். அந்த மாதிரி இருக்கும். அந்த ரப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தெரிச்சு கிடக்கு. மேபி கீழே போட்டதுனால தெரிச்சிச்சா என்னன்னு தெரியல. நம்ம இழுப்பில் அந்த டிஸ்பிளேயோட ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா கலண்டுருச்சு. இது மதர் போர்டோட கனெக்டாக இருக்கும். லூஸ் கனெக்ஷன் என்னன்னு தெரில. நம்ம கழட்டும் போது இந்த மாதிரி பிஞ்சிட்டு வந்துருச்சு. நல்ல வேலை டேமேஜ் இல்லை, ஜஸ்ட் உயிட்டு மட்டும் வந்திருக்கு. ஓவரால் அந்த உருட்டு PSPயில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மதர் போர்டும் அந்த டிஸ்பிளே செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே தூக்கி பார்த்தேன், நல்ல வேலை உடையலை. ப்ளஸ் உள்ளுக்குள்ளே தண்ணி போன மாதிரி தடம் லைட்டாக தெரியுது. இது என்னென்ன நம்ம கனெக்ஷன் கொடுத்து பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா 2 போர்டு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, மேலே வந்து இந்த பட்டனுக்கான கனெக்ஷன், பவருக்கான கனெக்ஷன். அது கீழே வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் மாதிரி செட்டப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் தான் கேம் இருக்குது எல்லாமே வரும். இதுக்கான சார்ஜிங் கேபிள் மூலமாக நான் பவர் சப்ளை கொடுத்து பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் பச்சை கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ மதர் போர்டு எங்கேயுமே ஷார்ட் ஆகலை. அது கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே மாட்டி பார்த்தா தான் அதோட விசுவல் எஃபெக்ட்ஸ்லாம் தெரியும். ஸோ இதுக்கான டிஸ்பிளே ஸ்டிப்பு எங்கேயும் கட் ஆகலை. டிஸ்பிளே ஓகேவாக தான் இருக்குது. அந்த நம்பிக்கையில் நான் ஸ்டிப்பை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணேன். ஒழுங்காக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ திரும்ப நான் பவர் சப்ளை கொடுத்து பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஆன் ஆகலைங்க. பட் கீழே வந்து பச்சை கலர் லைட் எரியுது. நான் கூட கொஞ்சம் லேட்டாகும் போல் வர்றதுக்கு அப்படின்னு நினச்சி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எதுவுமே வரல. அப்புறம் தான் தெரிஞ்சது, கீழே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் அமுக்குறேன் பார்த்தீங்களா, நான் அமுக்கும் போது அது அமுங்கவே இல்லை. இந்த பக்கம் வரணும், அதாவது ஒரு சுவிட்சு மாதிரி இந்த பக்கம் தள்ளி கூட இந்த பக்கம் வரணும். அப்படி வரமாட்டேங்குது. என்னடா இது பவர் பட்டன் இழுத்த வேலை செய்ய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த உத்து பார்த்தா தான் தெரியுது. அங்கே வந்து ஏதோ பசை மாதிரி ஊற்றி வச்சுருக்காங்க. தெரியுதா, ஒரு மாதிரி வலுவலுவாக தெரியுதா, ஃபெவிக்விக்கா என்னன்னு தெரியல. அது வந்து அந்த பட்டன் உள்ளே போயிட்டு லாக் ஆகிடுச்சு போல். ஸோ இந்த பக்கம் தள்ளினா தான் நம்ம சர்க்யூட்டுக்கு பவர் சப்ளை போய் இது வந்து டேர்ன் ஆன் பண்ண வைக்கும். அந்த பக்கம் தள்ளவே முடியலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பவர் பட்டன் ஒர்க் ஆகாமல் இதை ஆன் பண்ண வைக்க முடியல போல். இப்போதைக்கு இதில் 2 பிரச்சனை கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று வந்து பட்டனெல்லாம் கொலாப்ஸாக இருக்குது. இன்னொன்று வந்து அந்த பவர் பட்டன் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 வயர் நீட்டிகிட்டு இருக்கா, அது வந்து ஸ்பீக்கருக்கானது, அதுவும் பிஞ்சு போய் கிடக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்டனை சரி பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த பட்டனுக்கு பார்த்தீங்கன்னா 4 கனெக்ஷன் வருது. 1 கிரவுண்டு, அப்புறம் 3 இன்புட் பின் வருது. அந்த இன்புட் பின் பார்த்தீங்கன்னா உள்ளே கூட போயிட்டு அந்த கருப்பு கலர் ஐசியில் போயிட்டு கனெக்ட் ஆகுது. ஸோ கிளாக்கிங் பிளாக்காக இருக்கலாம், இல்லைனா ப்ராசஸருக்கு போகிற முக்கியமான லைனாக இருக்கலாம். ஸோ இந்த 4 பின்னை நம்ம ஒட்ட வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த பின்னை ஒட்ட வைக்கும்போது பவர் ஆன் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு நான் ஒன்று ஒன்றா ட்ரேஸ் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு இதை வைக்கும்போது நமக்கு பஸர் அடிச்சது. ஸோ இந்த லைனும் உள்ளுக்குள்ளே ஒரு லைன் இருக்குது, அதுவும் சேம் தான். ஸோ 2 லைன் சேமாக இருக்குது. மிச்சம் 2 லைன் மட்டும் செக் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு அதை ட்ராக் பண்ணேன். இங்கே வைக்கும்போது ஒன்றும் தெரில. அந்த 3 லைனில் நீங்கள் மாற்றி காம்பினேஷனாக வைக்கணும். 6 காம்பினேஷன் வச்சிங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று வந்து நமக்கு ட்ரேஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி மதர் போர்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா ட்ரேஸ் பண்ணுறதுக்கு, வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக மல்டிமீட்டர் யூஸ் பண்ணால் தான் ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் கிடைக்கும்.
ஸோ இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு பின்னையும் 3வது பின்னையும் நான் அப்படி ஒட்ட வச்சேன், அதாவது ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிட்டு போச்சு. வேறு ஒன்றும் பண்ணலை, அந்த பட்டனோட செட்டப்பில் ரேண்டமாக 2 டெர்மினலை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். டிஸ்பிளேக்கு வந்து கனெக்ஷன் கிடச்சி இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா, நான் சொன்ன மாதிரி இதுக்குள்ளே தண்ணி போயிருக்குங்க. டிஸ்பிளே சுற்றி வட்டமாக தெரியுது பாருங்கள் ஒரு மாதிரி, அது வந்து தண்ணி தான். சரி ஓகே, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த பட்டனை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ நான் வந்து வேறு செக் பண்ணி பார்த்தேன். நான் பொழுது வரைக்கும் ஒட்ட வச்சு ஆன் பண்ண முடியாது, வேறு ஏதாச்சும் வழி இருக்கா, பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வழியும் தெரியலை. ஒரே ஒரு மெத்தேடு வந்து ஒன்று வேறு பட்டன் மாற்றணும். இந்த பக்கம் தள்ளி விடுற மாதிரி இருக்கா, அது வந்து வேறு மாற்றணும். ஆனால் இதே போல் பட்டன் செட்டப்லாம் திரும்ப கிடைக்குமான்னு தெரியல. இது வந்து ஒரிஜினல் சோனி பிஎஸ்பியாக இருந்தால் கிடைக்கும், ஸ்பேர் ஏதாச்சும் அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி வாங்கிக்கலாம். இதுவே உருட்டு சைனா பிஎஸ்பி, இது கிடைக்கிறதே கஷ்டம். நம்ம வந்து வேறு சுவிட்ச் மாதிரி செட் பண்ணலாம், பட் அதுக்கு வந்து அந்த பேனல்லாம் ஓட்டை போட்டு அது செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய வேலை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிற பட்டனே சரி பண்ண பார்ப்போம். அந்த லாக் மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து பசையை ஊற்றி வச்சுருக்காங்க. அது லைட்டாக சுரண்டி விட்டோம்னா அதெல்லாம் போயிடும். ஸோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், அவ்வளோதான். கொஞ்ச நேரம் அந்த பட்டனுக்குள்ளே ஊசியான ஒரு கம்பியை விட்டு லைட்டாக ஆட்டினதுக்கப்புறம் அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ மூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு அப்பையும். ஸோ திரும்ப அங்கேருந்து மூவ் பண்ணி அந்த பசையெல்லாம் வெளியே வர வச்சு ஃபெவிக்வினால் உள்ள திட்டாக ஒட்டியிருக்குது. கல் மாதிரி சின்ன கல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒட்டியிருக்குது. இப்படி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் நல்லா ஒர்க் ஆகுது. சரி வாங்க வளவலன்னு பேசாமல் இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து பட்டனை இழுத்து விட்டு பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. இங்கே பாருங்கள், பாதி தான் தெரியுது, பாதி தெரிய மாட்டேங்குது. புதுவித பிரச்சனையாக இருக்குது. மேபி டிஸ்பிளே ஸ்டிப்பு ஒழுங்காம மாட்டமாக இருக்குமா என்னன்னு தெரில. அப்புறம் திரும்ப ஆஃப் பண்ணி போட்டப்போ இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்துருச்சு. 50:1 போட்டிருக்கு. பேட்டரி லோன் வேறு காட்டுது. நம்ம பேட்டரி போடல, சும்மாதுக்கு இப்போ நம்ம டேரெக்டாக பவர் சப்ளை தான் கொடுக்குறோம். அந்த யூஎஸ்பி கேபிள்லேருந்து 5 வோல்ட் உள்ளே போய்கிட்டு இருக்குது. அதுக்கே சார்ஜ்லன்னு கேட்டது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் செட் பண்ணிடலாம். நமக்கு தான் ஆனாவும் தெரிஞ்சு போச்சுல, பட்டன் பிரச்சனையை சரி பண்ணியாச்சு. இப்போ திரும்ப அந்த ஸ்பீக்கருக்கான வயர் அந்த போய் கிடக்கு, அதை சால்ட்ரிங் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து கண்ட்ரோல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரப்பர் தான், அது ஒரு பெரிய வேலை கிடையாது. ரப்பரை ஒழுங்கு அலைன் பண்ணி மாட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது பக்காவாக செட் பண்ணிடலாம். அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். அவ்வளவுதான், எல்லாத்தையும் முழுசாக மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் அமுக்கும்போது நல்லா அமுங்குது. இப்போ தான் ஒரு கேமிங் கண்ட்ரோலுக்கான ஒரு ஃபீலிங்கே கிடைக்கிது. ஸோ பின்னாடி வந்து நோக்கியா பேட்டரியாக போடணும், அது நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதை போட்டு விட்டு நம்ம கொஞ்ச நேரம் சார்ஜ் போடுவோம். நோக்கியா பேட்டரிலையும் சார்ஜ் கிடையாது. ஸோ இந்த கேமிங் டிவைஸுக்கான சார்ஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தினுசாக இருக்கும், சப்பாட்டையாக இருக்கும். இது இப்போல்லாம் இருக்கான்னு தெரியல, அப்போ வந்தது. இங்கே பாருங்கள், பேட்டரியை போட்ட உடனே லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு, அதாவது சார்ஜ் ஆகுது அப்படின்னு காட்டுது. கீழே வந்து நம்ம பட்டன் மாட்டியிருக்கோம், அதுவும் இழுத்து மாட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. இவங்க கான்செப்டை பாருங்களேன், பேட்டரி போட்டு பேட்டரியில் சார்ஜ் கம்மியாக இருந்துச்சா சாஃப்ட் கலர் லைட் எரியுது, பேட்டரி ஃபுல்லாகிடுச்சுன்னா நமக்கு வந்து பச்சை கலர் லைட் எரியுது, பேட்டரி போடாட்டியும் பச்சை கலர் லைட் எரியுது. இது என்ன கரும்பு பிடிச்ச கான்செப்டாக தெரியல. சரி ஓகே, போட்டு விட்டு நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்களா, பட்டன் ஆன் பண்ணி விட்டோடனே டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ ஒயிட் கலரில் தெரியுது. நடுவில் பாருங்கள் தண்ணி போன தடம் தெரியுதா. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டே இருந்துச்சு. அப்புறம் திரும்ப ஆஃப் பண்ணிட்டு போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஹோம் பேஜ் வந்துருச்சு. நம்ம கீழே ஏதாச்சும் ஒரு பட்டன் அமுக்கணும்னா மெனுவுக்கு போயிடும். நமக்கு ஆரம்பத்தில் சார்ஜ் லோன்னு காட்டிட்டே இருக்குது. பேட்டரி இன்னும் ஃபுல்லாக வரல போல். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே சார்ஜ் போட்டேன், ஆனாலும் பேட்டரியில் சார்ஜ் ஏறல போல். பேட்டரி பிரச்சனை என்னன்னு தெரில. இருந்தாலும் நம்ம விட மாட்டோம், வேறு பேட்டரி போட்டு விட்டு இன்றைக்கி கண்டிப்பாக அதில் கேம் விளாண்டு காட்ட போகிறேன். ஸோ போட்டோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கேம் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா 15 சொல்லிட்டு ஒரு லோகோ காட்டுது. மேலே இருக்கிற ஒரு பட்டனை அமைக்கி விட்டோடனே இந்த மாதிரி லிஸ்ட்டாக காட்டுச்சு. நானும் கீழே வந்து பார்க்குறேன், அவங்க சொன்ன மாதிரியே 50 கேம்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் இவன் உண்மையாக கொடுத்துருக்கானா உருட்டுறான்னு சொல்லிட்டு ஒரு கேமை ப்ளே பண்ணி பார்த்தேன், அதுவும் ப்ளே ஆகுதுங்க. இங்கே பாருங்கள், இது பந்து கேமு. நம்ம சின்ன வயசில் பட்டன் ஃபோனில் விளாண்டு கிடப்போம். அந்த பந்து வந்து ஒரே கலரில் சேர்த்தா அப்படியே கீழே வரும், பாயிண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி கேமு. லேக் எதுவும் ஆகலை, டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன, தண்ணி போனதுனால ஒரு மாதிரி மங்கலாக தெரியுது. ஆனால் கொஞ்சம் கூட லேக் ஆகலைங்க, நம்ம ஃபோனில் கூட லேக் ஆகும் போல். இது பயங்கரமாக இருக்குது உண்மையிலேயே. கொஞ்சம் நேரம் கழித்து ஃபுல்லாக சார்ஜ் போட்டு இன்றைக்கி எல்லா கேமையும் விளாண்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா விளாட ஆரம்பித்தேன். இதில் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஒரு கேம் வச்சு பார்த்தேன். இங்கே பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு. அது வந்து நானும் என்ட்ரு கொடுத்து உள்ளே போயிட்டு பார்க்குறேன், முட்டையாக வருது. இது வந்து கலர் சேர்க்குறது போல், 3 கலர் ஒன்றா சேர்க்கணும். அப்போல்லாம் பார்த்தோம்ல, அதே போல் கொஞ்சம் வேறு மாதிரி கேமு.
இது வந்து எனக்கு கண்ட்ரோல் என்னன்னு தெரில. நம்ம 2 கையை வச்சு நல்லா நோண்டா தான் தெரியும். நான் பாட்டுக்கு ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் இதை வச்சு அமுக்குன்னா ஒன்றும் புரியாது. ஸோ மூவ் பண்ணுற கேம் இது. இந்த கேம் நமக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு வேறு கேம் வச்சு பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா பேய் கேம் போலங்க. 3 தூண் நிற்குது, அதில் பேய் படமாக ஒட்டி வச்சுருக்காங்க. அதில் உள்ள ஒரு நரி நிற்கிது, குள்ள நரி மாதிரி. இது கேமே எனக்கு புரியல. மேலே அமுக்குன்னா அவனு போயிட்டு வருது. எதை வந்து நம்ம அட்டாக் பண்ணணும் என்னன்னு தெரியல. இது கொஞ்சம் டீப்பாக உள்ள உட்காந்து பார்த்து தான் தெரியும். பார்த்தீங்களா, மேலே குருவி பறந்து போதா, குருவியை பிடிக்கணுமா என்னன்னு தெரியல. இதுக்கு நம்ம ஃபுல் கண்ட்ரோல் வச்சோம்னா தான் இந்த கேம் நல்லா விளாட முடியும். அந்த கேம் விட்டு வெளியே வந்துட்டு வேறு ஒரு கேமை ரேண்டமாக ப்ளே பண்ணி பார்த்தேன். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஏதோ வண்டு இருக்குங்க. 1001 படத்தில் வந்து அந்த கார்த்திக் வந்து ஒரு கிரவுண்டில் நின்றுட்டு சண்டை போடுவார் அரக்கங்க கூட. அதே போல் இருக்குது. 2 வண்டு அவனு ஊந்துக்கிட்டு இருக்குது. சைடில் வந்து நரி, ஒருத்தன் வேட்டி கட்டி நிற்கிறான். கீழே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. இது என்ன கதை, என்ன கேம்னே புரியல. கதை வசனம் ஒன்றும் தெரியாமல் நோண்டிட்டு கிடந்தேன். வண்டு பார்த்தீங்கன்னா அங்கே நின்று போகுது. வண்டை வச்சு சண்டை போடணுமா என்னன்னு தெரியல. இப்படிப்பட்ட கேமெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க உள்ள. அடுத்து மிஸ்டர் வெங்காயம் சொல்லிட்டு ஒரு கேம் இருந்துச்சு. அதை ப்ளே பண்ணேன். ஒரு வெங்காயம் வந்து சிரிச்சிட்டு இருக்குது. அது பார்க்கறதுக்கு உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குது. மிஸ்டர் ராணின்னு வச்சுருக்காங்க. சரி, நான் ப்ளே பண்ணி உள்ளே போனோம்னா அந்த வெங்காயத்தை வந்து ஏறி மேலே போக வைக்கணும். மேலே வந்து அதோட ஆள் இருக்குது போல். கீழே வந்து நடந்து போதா, அப்படி ஏறி அந்த நத்தை கண்ணில் படக்கூடாது. பட்டோம்னா அவுட் ஆகிடும். நான் அப்படியே ஆனியனை வந்து பாதி கடிச்சு வச்ச மாதிரி அணுகிட்டு ஆடுது. ஸோ அந்த நத்தை கண்ணில் படாமல் ஏறி மேலே போயிட்டு கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும். அதுதான் அந்த கேமோட மோட்டிவ் போல். ஒரு கையை வச்சு விளாட்லாம். ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது பக்காவாக தான் இருக்குது. இந்த கேம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு 50 கேமை இந்த உருட்டு பிஎஸ்பியில் வச்சுருந்தாங்க. ஒரிஜினல் பிஎஸ்பியில் கூட இப்படி இருக்குமான்னு தெரியல. ஆனால் இவனுங்க பார்த்தீங்கன்னா தினசாக கொண்டு விடுவாங்க. இந்த கேமரா வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம படம் கூட பார்க்கலாம். சில உருட்டு பிஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போட்டுக்கலாம். மெமரி கார்டு போட்டு பாட்டு படம் அந்த மாதிரியும் பார்க்கலாம். எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இன்றைக்கி நமக்கு கிடச்ச அந்த உருட்டு பிஎஸ்பி வந்து கேம் விளாட்றதுக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு சார்ஜ் போட்டுக்கிட்டு நம்ம கேம் விளாட்லாம். நான் இப்போ வந்து வெறும் பேட்டரி மட்டும் தான் போட்டிருக்கிறேன். சார்ஜ்லாம் நிப்பாட்டேன். அப்படியே சார்ஜ் ஏறிடுச்சு. ஒரு மணி நேரம் கிட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது. உள்ளே இருக்கிற கேம்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு சிலது மொக்கையாக இருந்தாலும் ஒரு சிலது வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. டைம் போகிறது தெரியாது. ஆனால் இப்போ நம்ம இதெல்லாம் விரும்புமான்னு தெரியல. இது அந்தளவுக்கு பெரிய அப்பாட்டாகரமான மெமரபிள் டிவைஸும் கிடையாது. சும்மா ஒன்று கிடச்சிது, நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி வீடியோ கேம் பிளேயர்ஸாக எத்தனை பேர் நீங்கள் விளாண்டுருக்கீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு இது புது அனுபவமாக இருந்துச்சு.